வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த கம்பனே ஒரு முறை கவிப்பாடம் எடுத்த போது ஔவையார் தூள் கிளப்பிட்டா. ராஜா அவரை போற்றி புகழ்ந்த ராஜா முன்னாடியே கம்பனை கிழி கிழின்னு கிழிச்சா. ராஜா சொன்னா, கம்பன் நம் முன் நிற்பவன் சாதாரண கவி அல்ல, ராமாயணத்திற்கே உரை எழுதியவன். இது கால் அப்படி ஒரு உரை வேற எவரும் எழுதியதில்லை அப்படின்னு சொன்னான். அதுக்கு ஔவை சொன்னா, விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும், விரல் நிறைய மோதிரம் வேண்டும், அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், அவர் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று அப்படின்னா. அதாவது ஒரு புலவனை அவன் கூட 4 பேர் சும்மா போற்றி புகழ்ந்து பாடிண்டு அவன் விரல் நிறைய மோதிரமும் ஆட ஆபரணங்களும் பட்டாடையும் பீதாம்பரமும் உடுத்திண்டு திரிஞ்சுட்டு இருந்தான்னா அவன் எதை எழுதினாலும் எவ்வளவு கேவலமா எழுதினாலும் அது பலராலும் போற்றப்படும் அப்படின்னு சொன்னான். ஆனாலும் ராஜாவுக்கு பொறுக்கல. எவ்வளவுதான் அவர் சொல்லிண்டே இருந்தாலும் ஔவையார் அதை கன்ஃபரண்ட் பண்ணிட்டே தான் இருந்தார். ராஜா பார்த்தார். The more he was trying to argue with ஔவையார், he was all the time losing. But still, let's follow. புகழுக்காகவும் பொருளுக்காகவும் கவிபாடுவன் அல்ல எங்கள் கம்பன். இவன் புகழ் திக்கட்டும் வரை உள்ளது தெரியுமா? கட்டுறதையும் தேனி தேன் கூடு கட்டுறதையும் பார்க்கறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஆனா அதை கட்டுற குருவிக்கும் தேனிக்கும் அது ரொம்ப சுலபம். அதனால தனக்கு கைவந்த கலையை பத்தி தானே பெருமை பீத்திக்க கூடாது அப்படிங்கிறா. எப்பேற்பட்ட உயர்ந்த தத்துவம் பாருங்க. இன் ஷார்ட், ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அடக்கி வாசிக்கணுங்கிறா. இருந்தாலும் மன்னர் விடாம தொடர்ந்து வாக்குவாதம் ஔவையாருக்கும் மன்னருக்கும் நடந்துட்டே இருந்தது. மன்னர் சொன்னா, கம்பன் பிறவி கவிஞன் அப்படின்னு. தொடுத்தா அடுத்த அஸ்திரத்தை ஔவையார். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் அப்படின்னா. என்னன்னா, பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட். பட் பிறவியிலேயே வர்றது நல்ல குணமும் நல்ல பண்பும் தான் சொன்னான். இருந்தாலும் தொடர்ந்து மன்னருக்கும் ஔவைக்கும் வாக்குவாதம் நடந்துட்டே இருந்தது. என்ன பண்றதுன்னு தெரியாம கம்பன் வாஸ் ஜஸ்ட் ரிமைனிங் அ மியூட் ஸ்பெக்டேட்டர். பார்த்தான் கம்பன், விட்டா போதும் அப்படின்னு ஔவையார் கால்ல சாஷ்டாங்கமா விழுந்தான். இருக்கக்கூடாது, எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அப்படிங்கறத ஆணித்தரமா உணர்த்தின சம்பவம் தான் இது. கம்பன் காலடியில விழுந்தான்னா நக்கீரன் வாயடைச்சு போயிட்டான். முக்கண்ணனிடமே குற்றம் கண்டுபிடிச்ச நக்கீரனை ஒரு பிடி பிடிச்சா பாருங்க ஔவையார். பெருமை சேர்க்கும் தமிழ் பெரும் மூதாட்டியே, தங்கள் வருகையால் தமிழ் வளர்க்கும் கூடல்மா நகரமே பெருமை கொள்கிறது. இறையனாலும்
இளமுருகும் கட்டிக்காத்த தமிழ்ச்சங்கத்துக்கே தலைமை புலவரான உன்னை காண்பதே பெரும் பேரல்லவாப்பா. தங்களிடம் பேசி யாரால் ஜெயிக்க முடியும்? அவ்வையே, தங்கள் வருகையின் நோக்கம் நான் அறிந்து கொள்ளலாமா? சொல்லத்தானே வந்திருக்கிறேன். முக்கண்ணனிடமே குறை கண்டவன் நீ. ஆனால் உன்னிடையும் ஒரு குறை உள்ளது. எவ்விடம் குறையா? என்ன குறை கண்டுபிடித்தீர்? தமிழ்ச்சங்கத்துக்கே தலைமை பதவியை நீ எப்படி பெற்றாய்? அதை யாம் பெறவில்லை, தானாக எம்மை தேடி வந்தது. தாமாகவே தேடி வந்தது என்றால் புரியும்படியாக குரு. என் புலமையும் தமிழின் மேல் யான் பண்ற பற்றும் காரணமாக அந்த பாண்டிய மன்னனை எம்மை அழைத்து கொடுத்த பதவி இது. புலமை பற்றி சரி, அந்த புலமை வந்தது எப்படி? இது என்ன அர்த்தமற்ற கேள்வி? தமிழால் வந்தது. அந்த தமிழ் வந்தது எப்படி? என்னை பெற்ற தாயாலும் அழகு தமிழ் பேசும் மதுரை வாழ் தமிழ் பெருமக்களாலும் வந்தது. ஆகவே நீர் பெற்ற புலமை நீராக பெறவில்லை, தாயாலும் தமிழ் வாழ் மக்களாலும் என்று சொல்லும். சரி, இருந்து விட்டு போகட்டும். ஆனால் என்ன குற்றம்? பெரிய குற்றம் ஒன்று செய்துவிட்டு சாதாரணமாக குற்றமா என்று கேட்பது நக்கீரனுக்கு அழகாகும். குற்றம் 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 என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் என்ன குற்றம் என்று இதுவரை சொல்லவில்லை தாங்கள். நக்கீரா, நாதம் செய்யும் பொழுது சினம் கொள்வது தவறப்பா. என்ன குற்றம் என்று கேட்டாய் அல்லவா? சொல்கிறேன். தாயாலும் பலராலும் தமிழ் கற்ற நீ அதை கொண்டு தமிழ்ச்சங்கத்துக்கே தலைமை பதவியை பெற்றது உன்னால்தான் என்று கூறிக்கொள்வது எவ்வளவு பெரிய குற்றம்! இப்பொழுது தலை குனிந்து என்ன பயன்? நம் பெற்ற புலமை தமிழுக்கு பெருமை சேர்க்க வேண்டுமே என்று வார்த்தை விளையாட்டால் பிறர் மனதை புண்படுத்துவது கற்றோருக்கு அழுகுதலா? தருமையே ஆகட்டும், அல்லை தரணியே ஆள்பவனே ஆகட்டும், உன்னுள் இருக்கும் சிறு இருமாப்பை வெட்டி காட்டத்தான் இந்த கேள்வி கணைகளே என்று மற்றபடி உன் தமிழுக்காக நான் தலைவணங்குகிறேன் நக்கீரா. இல்லை அவ்வையே, இல்லை. எனக்கு தாங்கள் புத்தி புகட்டி விட்டீர்கள். தலைக்கணம் முடித்த என் கர்வத்தை அடக்கி நான் தான் உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். நக்கீரா, நக்கீரா, அது சரி, தன்னுடைய தெளிந்த சிந்தனைகளை இவ்வளவு தைரியமா எடுத்து சொல்ற துணிவும் இந்த சக்தியும் ஔவையாருக்கு எங்கிருந்து வந்தது? நாம தான் அக்ஷரப்பாக்கத்துல இருந்து அமெரிக்கா வரைக்கும் சொல்றோமே யோகா யோகான்னு. அதேதான், ஔவையார் வாஸ் a great யோகி. அவளுக்கு குண்டலினி சக்திகளும் இருந்ததுன்னு குறிப்புகள் சொல்றது. என்னதான் குண்டலினி சக்தி இருந்தாலும் ஔவையும் ஒரு மானுட பிறவிதானே. அதுதான் அவளுக்கும்
ஒரு சோதனை வந்தது. மறுபடியும் தொண்டைமான் படையெடுத்து தீர்மானித்துள்ளதா? அது இல்லை தந்தைய, தமிழ் மூதாட்டி அவை அவை அவைக்கு அவை குடிநீர் பேச்சு முச்சில்லாமல் இருக்கிறார். அவர்களது உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது என்று தகவல் வந்துள்ளது. அவ்வையின் உயிர் காப்பாற்ற டென்ஷன் ஆயிட்டான் அதியமான். உடனே அவைய பார்க்க புறப்பட்டான். அதுக்குள்ள அவைக்கு, எக்ஸ்கியூஸ் மீ ஆண்டி. என்னம்மா? சரி, நீ போயிட்டு வா. எல்லாரும் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தின்னு வாங்கும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கண்டினியூ பண்ணலாம். முன்பு ஒரு முறை நீ கூறியதைத்தான் இப்பொழுது நானும் கூறுகிறேன். பொறுத்திருந்து பார். பொறுத்திருந்து பார்க்க வேண்டுமா? சரி, பொறுத்திருந்தே பார்த்து. அவை பெருந்தகையே, இதை எடுத்துக்கொள். என்னது இது? பார்த்தால் தெரியவில்லையா? நெல்லிக்கனி. என்ன ஒரே ஒரு நெல்லிக்கனி? இந்த ஒரு நெல்லிக்கனி 1 கோடி நெல்லிக்கனிகளுக்கு சமம். அப்படி என்ன இதன் சிறப்பு? அவையே, இதை எடுத்து கடித்து ரசித்து ருசித்து மென்று விழுங்கு, பிறகு சொல்கிறேன். நீ கட்டாயப்படுத்துவதில் இருந்த இது சாதாரண நெல்லிக்கனி இல்லை என்பதை தான் நான் தெரிந்து கொண்டேனே. அதன் விவரமாக கூறு. உட்கொள் முன்னால், விவரம் பின்னால். என்னிடமே எதிகை மோனையா? இதன் விவரம் அறியாமல் என் விரல் கூட படாது இந்த கனியில். அவையை நம் நட்பின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். இதை நீ உட்கொண்ட பிறகு விரிவாக சொல்லுவேன். உடல் நலமற்று இருக்கும் உன் நன்மைக்குத்தான் இந்த கனி. விரல் படட்டும், வாய் மெல்லட்டும். விருப்பப்படியே செய்துவிட்டேன். என் வினாவிற்குத்தான் விடைத்தேன். அவையே, இந்த நெல்லிக்கனியை புசித்ததில் ஏழினிக்கு வருத்தம், ஆனால் எனக்கோ ஆனந்தம். எப்பொழுதும் புதிர் போடுவதிலே புரியாது. இதற்கு மேலும் உன் பொறுமையை சோதிக்க நான் விரும்பவில்லை. தோழியே, இந்த நெல்லிக்கனி எனக்கு கொடுக்கப்பட்டது. இதை உட்கொண்டால் நீண்ட ஆயுளுடன் வாழலாம் என்பது உறுதி. நீண்ட ஆயுள் என்று நான் குறிப்பிடுவது பல நூறாண்டுகள். எனக்கு கிடைத்ததை உனக்கு கொடுத்ததில் எழினிக்கு உடன்பாடு. நண்பா, என்ன காரியம் செய்து விட்டார்? என்ன காரியம் செய்து விட்டார்? உனக்கு கிடைத்த இந்த நெல்லிக்கனியை எனக்கு கொடுத்து விட்டாயே. நானோ மூதாட்டி சாதாரணமான பெண்மணி. அவ்வையே, நீ சாதாரணமானவளா? அது எப்படி வேணாலும் இருந்துவிட்டு போகட்டும். ஒரு நாட்டை ஆளும் மன்னன் தானே நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும். அதை விட்டு இந்த நெல்லிக்கனியை என்னிடம் கொடுத்து விட்டாயே நண்பா. என்ன உன் தியாக உணர்ச்சி, என்ன உன் தியாக உணர்ச்சி? தோழியே, உணர்ச்சி வசப்பட வேண்டாம். என் போன்ற மன்னன் நீண்ட நாட்கள் வாழ்வதைக் காட்டிலும் உன் போன்ற தமிழ் புலவர் நெடுங்காலம் வாழ்ந்து தமிழுக்கு தொண்டு செய்வதே சாலச் சிறந்தது. என் தொண்டு நாட்டிற்கு உட்பட்டது, ஆனால் உன் தொண்டோ உலகளாவியது. ஆகவே அந்த நெல்லிக்கனியை நீ உண்பதுதான் உகந்தது. எழினி, இப்பொழுது காரணம் புரிந்து கொண்டிருப்பாய் என்று நினைக்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் மீது எனக்கு இருந்த பாசத்தாலும் சுயநலத்தாலும் தங்களின் மனம் புண்படும்படி நான் பேசிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் தந்தையை. அவை எப்பொழுது அந்த நெல்லிக்கனியை உட்கொண்டாலோ அப்பொழுதே நான் எல்லாவற்றையும் மறந்து விட்டேன். எழினி, உன் நிலையில் நீ சொன்னது சரி, என் நிலையில் நான் செய்தது சரி. அவையே, உன்னிடம் ஒரு வேண்டுகோள். மறுபடியும் மறுபடியும் வேண்டுகோள் என்று சொல்லி என் மனதை
சஞ்சலப்படுத்தாதேப்பா, கட்டளையிடு. கட்டளை என்பது நட்பிற்கிடையே ஒரு கடும் சொல்லே ஆகும். கட்டளையும் வேண்டாம், வேண்டுதலும் வேண்டாம், ஒரு ஆசை விருப்பம் என்றே கொள். என்ன இடம் என்று எதிர்பார்க்கிறாய்? என்ன எதிர்பார்க்கிறாய்? அவையே, நம் நட்பின் இலக்கணம் பற்றி சில வரிகளிலே கவிதை புரிய வேண்டும். நம் நட்பை பற்றி உலகம் முழுவதும் பாராட்ட